ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சேனல். இப்போ நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். நான் இந்த மாதிரி எதுவும் செலிப்ரேட் பண்ணிக்க மாட்டேன். பட் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பொண்ணு தான் கேக்கு அந்த எக்கு உடச்சேன் ஆவேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ எப்போவுமே பேக்கிங்க்கு நான் நின்றுட்டேன்னா என் பொண்ணும் என் கூட வந்து ஒரே அங்கேயும் இங்கேயும் சுற்றி தொல்லைதாங்க. பட் இருந்தாலும் நம்ம கூட இருந்து அவங்க ஏதாவது கற்றுக்குவாங்கன்னு சொல்லி நான் விரட்டுறதில்ல. இப்போது நம்ம 2 எக்கை உடச்சி ஊற்றிக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில். ஒரு 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இதையும் 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் பீட் பண்ணிங்கன்னா நல்லா நுரப்பொங்க வந்துடும். இப்போ அதில் 1/4 கப் ரிஃபைன்ட் ஆயில் தான். நம்ம வந்து நார்மலான ஸ்பஞ்சி கேக்குக்கு என்ன பண்ணுவோமோ அதை தான் இப்போ நம்ம பண்ணிக்க போகிறோம். இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு, அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 வாட்டி சலிச்சு எடுத்துட்டீங்க. உங்களுக்கு சலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் இதை சலிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட வெட் இன்க்ரீடியண்ட், அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா சூப்பராக ஒரு அதாவது ஜென்டிலான மிக்ஸாக இருக்கட்டும். போட்டு ரொம்ப ரஃப் அடிச்சிடாதீங்க. கேக் நமக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாக கிடைக்காது. ஸோ ஜென்யூனாக அப்படியே ஒரு ஜென்டில் மிக்ஸாக ஜென்யூன் வருது, ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். அந்த பால் இந்த மாதிரி கட்டியாக தான் நமக்கு வந்திருக்கும். அப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் மில்க் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இப்போது மில்க் சேர்க்க முடியலன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பில்லை, நல்லாவே கேக் வரும். இது வந்து அந்த ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்னஸ்க்கான விஷயந்தான் நடக்கும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்குங்கிறதுக்கு அடுத்த பால் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் பாலில் நான் வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம ரெடி ஆயிடுச்சு இந்த பேட்ரு. இப்போ இந்த பேட்டரை வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் நம்ம பேட்ரு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன் தனித்தனியாக, அதாவது பாதி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன் நான். சேர்த்துட்டு இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கோம் சொன்னோம் இல்லையா, அது கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொக்கோ பவுட்ரு சேர்த்தங்காட்டிக்கு கொஞ்சம் கூடி கட்டி கொடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காக இந்த பாலை இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நமக்கு 2 பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த கேக்கை அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ட்ரேவை வந்து எப்பவும் போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் பேக்கிங் ட்ரே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்குவேன். இதில் இப்படி பண்ணோம்னா பார்ச்மெண்ட் பேப்பர் ஒன்றும் தேவையில்லை. இப்போது நீங்கள் எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அதே சேம் ஸ்பூன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் ஒயிட்டு இல்லைன்னா உங்களுக்கு சாக்லேட் எது விருப்பமோ அது ஃபஸ்ட்டு போர் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம செகண்ட் லேயர், இப்படியே ஒவ்வொரு லேயரும் மாற்றி நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் விடணும். அதிகமாகவும் கம்மியாகவும் இல்லாமல் இருந்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு அந்த மார்பிள் கேக் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக வருங்க. இந்த மாதிரி போர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளோட கேக் பேட்டர் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக கேக் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு கேக் வந்து பேட்டர் வந்து நல்லா இருந்ததுன்னா. இப்போ நான் இதே மாதிரி ஃபுல்லாகவே போர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதை வந்து நம்ம எப்பவும் போல் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து சும்மா ஒரு அழகுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஸ்க்யூவர் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் வந்து சாப்ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதிரி சும்மா கீரல் மாதிரி போட்டு விட்டுக்கிற ஒரு டிசைன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு பண்ணி விடுறேன். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி டிசைன் போட தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். அந்தளவுக்கு அழகாக ஏதாவது பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. வந்து வெந்து வரும்போது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வரும்போது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன்.
பாருங்கள், பார்க்குறக்கே இப்போ நல்லா இருக்கு இல்லைங்களா? ப்ளெயினாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சேம் ப்ராசஸ் எப்பவும் போல் நான் சொல்லித்தர மாதிரி தாங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தை 10-15 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கேக் டின்னை உள்ளே வச்சுருங்க. அவனாக இருந்தாலும் முன்னையே ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா சீக்கிரமாக உப்பி வரும். இப்போ நான் இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டேன். இதில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு காகிதம் வச்சு அடைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஆவி வெளியே போகாமல் சீக்கிரமாக வெந்து வரும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமான நம்மளோட மார்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து சின்னதாக டெக்கரேஷன் கொடுக்கலாம். எனக்கு வந்து டெக்கரேஷன் நான் இது வரைக்கும் பண்ணினதே இல்லை. ஆக்சுவலி மேலே எதுவுமே க்ரீம் கேக்கெல்லாம் நான் பண்ணினதே இல்லைங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி கேக் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து டபுள் பாயில் மெத்தடு தான் பண்ணிக்க போகிறேன். இது கீழே வந்து சுடு தண்ணி, நல்லா சூடான தண்ணி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். ஒரு பாத்திரத்தில் நான் வந்து டைரி மில்க் இருக்கு இல்லைங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டார்க் சாக்லேட் எதாவது கிடச்சினா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா அதை மெல்ட் ஆகிற அளவுக்கு வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக்கை எடுத்துடலாம், அன்மோல்டு பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அன்மோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக நம்ம கேக் ரெடியாக வந்திருக்கு. இப்போ நம்ம பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குங்க. ஜீப்ரா லைன் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் இருக்கிற இந்த மேல் பகுதி மட்டும் எடுத்துருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக நல்ல கேக் பண்ணுறவங்க, டெக்கரேட் பண்ணுறவங்க என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து எப்படியாவது ஹார்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணுங்க. ரவுண்ட் ஷேப்பை ஹார்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். நானும் எப்படியெல்லாமோ இதில் மேலெல்லாம் மேப் மாதிரியெல்லாம் போட்டு எப்படியெல்லாமோ ஒன்று கொண்டு வந்துட்டேன்னு வைங்களேன். ஆனால் அதை நீங்கள் ஹார்ட்னு கண்டிப்பாக ஒத்துக்கணும். எனக்கு வேறு வழியே இல்லை. அந்த அளவுக்கு ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஹார்ட்டு ஷேப்பில் இருக்கிற இது இல்லை. ஸோ இதை வந்து ஹார்ட் ஷேப்புக்கு எப்படியெல்லாமோ கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இதை நம்ம மேலே வந்து சாக்லேட் கனாஸ் ஊற்றிடலாம். இதுக்கு கீழே வந்து ஸ்டாண்ட் இல்லாதங்காட்டிக்கு நான் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தை கவுத்து போட்டு அதுக்கு மேலே கேக் செட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் நம்ம பண்ணுறது தானேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு தான். இப்போ நான் அதை கேக்கு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாக்லேட் கனாஸை ஃபஸ்ட்டு நல்லா அழகாக இதில் வந்து ஊற்றிட்டேன். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் பண்ணணும்னு நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம், எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல சாக்லேட்டை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு பண்ணிக்கிட்டேன். இதான் ஃபஸ்ட் டைம் வேறு பண்ணுறேனுங்களா, ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு, நல்லா வரலைன்னா எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. பட்டு ஈவன் கொஞ்சம் நல்லாவே வந்திருந்தது. நான் இப்போ அதை எடுத்து இங்கே பாருங்கள் வச்சுட்டேன். எப்படியோ செட் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலே இது ப்ளைனாக விட்டால் நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் எங்கிட்ட வந்து சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சு, அதை நல்லா மேலே தூவிக்கிட்டேன். இதுவும் நல்ல இந்த சாக்லேட் கனாஷ் வந்து கொஞ்சம் என்கிட்ட வந்து சூடாக இருந்தங்காட்டிக்கு இது நம்ம போட்ட சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராகவே மெல்ட் ஆகியிருந்தது. இதையும் என்ன பண்ணேன்னா ஜெம்ஸ் மிட்டாய் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இப்படி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லி அதையும் வச்சுட்டேன் நான். எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரில. பட் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதையெல்லாம் டெக்கரேஷன் சொல்லி போடுறியாமா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட வேலண்டைன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ இவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். இவர் ஆஃபீஸ்லேருந்து வந்தவரை பிடிச்சி பசங்களும் நாங்களும் சேர்ந்து இங்கே பாருங்கள், அவரை சேட்டை பண்ணி அவரை பிடிச்சி கேக் கட் பண்ண சொன்னோம். அவர் வந்துட்டு இவ்வளோ நேரம் இதை தான் அடுப்படியில் பண்ணிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டார். அவருக்கு தெரியாது, சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பார்த்துட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு அதுவே கொஞ்சம் ஷேம் ஆயிடுச்சு. ஏன்னா டெக்கரேஷன் அங்கே ஒன்றுமே சரியாக பண்ணலை. பட் நம்ம வீட்டில் இருக்கிறது தானே, அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்யோன்யம் கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்னோடய சேனல் என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.